அனைவருக்கும் காலை வணக்கம். 862 286 2 நாள் ரிசல்ட்டு 286 862. நேற்று நம்ம கொடுத்தது 214 204 பாக்ஸ். சி போர்டும் சரி, ஏ போர்டு சரி, 2 அல்லது 4 2 அல்லது 4ன்னு சொல்லிட்டு திருப்பி நேற்று ரிப்பீட்டடாகவே நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம். சரிங்களா? ஏ போர்டில் 2 இல்லை 4, சி போர்டில் 2 இல்லை 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். 286 அது அப்படியே வந்து 862 வந்திருக்கு. இப்போ இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். அது டவுட் இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ஜாயின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று 2 மணிக்கு மெம்பர்ஷிப்புக்கு என்ன நான் கொடுத்தேன் கெஸ்ஸிங் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுக்கும்போது 214 204 பாக்ஸ். ஓகேங்களா? ஆல் போர்டில் 2 அல்லது 4ங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். ஆல் போர்டில் 2ம் 4ம் தான், வேறு ஆப்ஷனே நேற்று இல்லை. 2 சி போர்டில் வந்துருச்சு. ஓகேங்களா? டி போர்டில் 1 அல்லது 7 அப்படிங்கிறது கூட நான் சொன்னேன். சரிங்களா? சொல்ல போனால் எங்கே நம்ம கணிப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க. ஓகேவா? அதாவது 4-2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று கொடுத்த கணிப்பில் டி போர்டில் 1 சி போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. நல்லா பாருங்கள். நம்ம ஒரே ஒரு செட்டு தான் எடுக்கிறோம், அதை அப்படியே பாக்ஸாக கொடுத்துட்றோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஆப்ஷனாக இது அங்கே அது இங்கே அப்படின்னு என்றைக்குமே நம்ம இந்த ரீசெண்டாக வர கெஸ்ஸிங்கில் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு செட்டு தான் நம்ம வந்து கெஸ்ஸிங்காக எடுக்கிறோம், அதை தான் உங்களுக்கு பாக்ஸ் நம்பராக சொல்கிறோம். அதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி, அதுலேருந்து ஆல் போர்டு, அதுலேருந்து சி போர்டு எல்லாமே. வேறு ஆப்ஷனாக வேறு எங்கேயுமே நம்ம இதில் இத்தனை செட்டு, ஏபிசியில் ஒரு 10 செட்டு கெஸ்ஸிங் எடுக்கிறோம், 4டியில் 10 செட்டு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் அப்படிங்கும்போது ஒரே ஒரு செட்டு தான் எடுக்கிறோம். அது அப்படியே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக கெஸ்ஸிங் எப்படி எடுக்கிறதுங்கிற தகவலை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய நண்பர்கள் உங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்களை ஜாயின் பண்ணி வச்சுங்க. சரி, ஜாயின் பண்ணால் மெம்பர்ஷிப்பில் வந்து போஸ்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நேற்று என்ன கொடுத்த அப்படிங்கிறதுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நேற்று 2 மணிக்கு மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நான் போட்டது இதுதான் நண்பர்களே. சரிங்களா? நேற்று நான் மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போட்டது வந்து 3764 பாக்ஸ். 3764 வந்து பாக்ஸ். ஆனால் நான் காலையில் 1ம் டி போர்டில் எடுத்திருக்கேன், சி போர்டில் 2ம் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இங்கே 7க்கு 8 இந்த இடத்துல. சரிங்களா? இங்கே 6, இங்கே 3 இருக்குது, 3க்கு 2. ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்ல போனால் 37 64 பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பாக்ஸில் போட்டால் 46 73, 43 76, 47 63 அப்படின்னு வந்திருக்கும். 47 63 பாக்ஸில் போட்டால் வரும். சரிங்களா? பாக்ஸில் போடுறவங்களுக்கு தெரியும் 47 63 கூட பாக்ஸில் வரும். ஏன்னா எப்படி வேணாலும் மாறி மாறி வரும்னு வச்சுங்களேன். இப்போ எந்த விஷயத்தில் நம்ம வந்து டி போர்டில் ஏற்கனவே 1 எடுத்தேன், நான் 1க்கு 4ன்ற பவரில் கொடுத்தேன். சரிங்களா? ஏ போர்டில் 8 ரிசல்ட்டு, நான் கொடுத்தது 7. பி போர்டில் 6க்கு 6 வந்திருக்கு, சி போர்டில் 2. இவ்வளோ தான். ஜஸ்ட்டு சின்ன ஒரு இடத்துல தான் அந்த கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொஞ்சம் மாறுதல் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் 2 மணிக்கு மெம்பர்ஷிப்பில் போஸ்ட்டில் போட்டது. இதே மாதிரியே தினசரி நம்ம 2 to 2.15 மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதனால் மெம்பர்ஷிப்பில் என்ன கொடுக்க போகிறேன், 4D மட்டும்தான் நம்ம எடுப்போம் பேசிங். சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி நம்ம பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னும் கொடுத்துருவோம், அவ்வளோதான். வேறு இதில் எதுவுமே இல்லை. நேற்று நான் எங்கே என்ன ரிசல்ட் வந்திருக்கு, என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லணுங்கிறதுக்காண்டி தான். இதே மாதிரி மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் 2 மணிக்கு நம்ம கொடுத்துருவோம். அதனால் மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஜாயின் பண்ணிட்டு ஜாயின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடிய விரைவில் இந்த 4Dயில் முழுசாகவே நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு செட்டில் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக அந்த கெஸ்ஸிங்கில் ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி கூடிய சீக்கிரம் அந்த 4D வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் தினசரி. சரிங்களா? சரி நண்பர்களே, இப்போ வந்து இன்றைக்கி என்ன மாதிரி இருக்க போகுது கெஸ்ஸிங்கில் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். வீடியோ கொஞ்சம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன் லென்த்தாக இருக்கும் அப்படின்னா, கெஸ்ஸிங்கை வந்து
ஒரு ப்ராப்பராக பவரில் கெஸ்ஸிங்கில் எடுக்கிறோம், இல்லை இதுக்கு பாஸ்ட்டில் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸு. பாதிலே ஸ்கிப் பண்ணிட்டு நேராக அங்கே போனீங்கன்னா நேராக எனக்கு வந்து நேராக ஏபிசியில் அந்த இடத்துல இருக்கிறத நான் பார்த்துட்டா போதும் அப்படின்னு மாதிரி புரியாது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அவ்வளோதான் விஷயம். சரி நண்பர்களே, 1862. சரி, இப்போ 286 862 ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இது ஒரு கெஸிங் நீங்கள் நினைக்க வேணாம். 862 சரியா, 862 862. இந்த 862க்கு என்ன இருக்குன்னா 8க்கு 6, 6க்கு 4, 2க்கு 8 சரியா. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 648 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, நான் ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்றதை உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது 862, இங்கே என்ன இருக்குது 300 இருக்குது. சரி, நான் என்ன பண்ணுறேன்னா 300ஐயும் நோட் பண்ணிக்கிறேன். 300. ஓகே சரி, 862 286. 286க்கு முந்தானத்து ரிசல்ட்டு 286, நேற்று ரிசல்ட்டு 862. அப்படிங்கும்போது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற எண்ணு நம்மளுக்கு 648ன்னு கிடைக்கிது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 648ஐயும் 300ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் நம்ம என்றைக்குமே 30 செட்டு 40 செட்டுங்கிற அளவுக்கு நம்ம கணிப்புகள் எடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். சரியா, ஓகே. இப்போ இந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா, காருண்யாவோட கம்பெனி ரிசல்ட் இது தான் நண்பர்களே. சரி, ஏன் இதை நீ இப்போ சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது 3 விதமாக கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஒன்று, கம்பெனி ரிசல்ட்டில் லாஸ்ட்லாம் என்ன வந்தது, அதுக்கு வந்து நம்மளுக்கு பவர் என்ன, வரிசையாக வந்தால் என்ன வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமனாகவே பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எடுப்போம். சரி, இது காருண்யாவில் கடைசியாக வந்த ரிசல்ட் என்ன 293. சரி, 293 தான். ஓகே, இங்கே இருக்குது 293. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 29ன்னு இருக்குல்ல, இந்த 29க்கு நம்மளுக்கு என்ன டைரெக்டாக வந்திருக்கு, டைரெக்டாக என்ன வந்திருக்கு, சும்மா அந்த இப்போ 29க்கு 19 வந்திருக்கு 18 வந்திருக்குலாம் கணக்கு கிடையாது. 29க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். சரி, இங்கே கடைசியாக வந்த ரிசல்ட் என்னென்னா 293. ஓகேவா, சரி, 293 கடைசியாக. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி நீங்களும் பாருங்கள். அதை உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் என்ன வருதுங்கிறதையும் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 293, இங்கே 294 இருக்குது. சரி, இதே மாதிரி டைரெக்டாக திருப்பி வருமா, அங்கே தான் வந்துருச்சு, அப்புறம் திருப்பி எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா வரும். முந்தா நேற்று 268, நேற்று 862 எதிர்பார்த்தோமா? இல்லை. 286 முந்தா நேற்று 80, அதாவது 862 286 முந்தா நேற்று ரிசல்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. 286 862 இந்த ரிசல்ட் எங்கேயாச்சும் எதிர்பார்த்தோமா? இல்லை. அதனால் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் கெஸ்ஸிங்கில். சரிங்களா, அதில் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகவே முடியாது. அதனால தான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆப்ஷன். சரி, ஓகே, இங்கே 294 இருக்குது. நான் ஏற்கனவே என்ன எடுத்திருக்கேன் 648 இந்த சார்ட்லேருந்தும் 300 அப்படிங்கிறது நான் எடுத்திருக்கேன். சரி, இங்கே என்ன இருக்குது 6 4, இங்கே என்ன இருக்குது 4க்கு 3. 4க்கு 3னா கடைசியாக இந்த கம்பெனி ரிசல்ட்டு 293. சரியா, 293. இங்கே 294 இருக்குது. அப்போனா 6 4, இங்கே 4க்கு 3னா 3க்கு வந்து 2. சரியா, ஸோ நான் ஏற்கனவே அந்த சார்ட்டில் பார்த்த இடத்துல நான் 648ம் இந்த சார்ட்டில் பார்த்த 642ம் சேமாக இருக்கிறதுனால நான் இந்த 648ம் 642 அப்படிங்கிற எண்ணை நான் எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது இல்லாமல் காமனாக இப்போ நம்ம வந்து இந்த ரிசல்ட் சார்ட் பேட்டர்னில் கடைசியாக கார் வண்டியில் என்ன வந்திருக்கு 8
2 9 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் ஏற்கனவே 648 642ங்கிற எண்ணை எடுத்திருக்கேன். சரியா? இது மாதிரி தான் எடுக்கும்போது அது காமனாக மேட்ச் ஆகுதா, இதுக்கும் மேட்ச் ஆகுதா, ஒரு போர்டு மிஸ் ஆணுச்சு அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட் வந்து சி போர்டில் 2, முந்தானத்து 6 அப்படிங்கும்போது 6க்கு 2 அப்படின்னு பவரில் வந்தால் என்ன வரும்? 6க்கு 2ன்னு பவரில் வந்தால் நம்மளுக்கு வந்து 2க்கு வந்து 0ன்னு பவரில் வரும். அதனால் சி போர்டு நம்ம பொறுமையாக பார்த்துருவோம். இருந்தாலும் இது ஜஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். காருண்யாவுக்கு காருண்யா. ஓகேவா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து இந்த கம்பெனி சார்ட்டை வச்சே உங்களுக்கு நான் சொல்லிடுறேனே. சரி, கடைசியாக வந்த இந்த 4 ரிசல்ட்டில் என்ன இருக்குது வரிசையாக இங்கே பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. 2க்கு 1, 1க்கு 9, 1க்கு 8, 2198 2198 அப்படின்னா 9க்கு 8, 2க்கு 1 அப்படிங்கும்போது 8க்கு 7. சரியா? 8க்கு வந்து நம்மளுக்கு 7. ஸோ டி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. டி போர்டில் எனக்கு கெஸ்ஸிங்கில் ஏன் அப்படின்னா இங்கே 2க்கு 1 மைனஸ். ஓகேவா? 2க்கு 1 மைனஸ், 9க்கு 8 மைனஸ் அப்படிங்கும்போது டி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 தான். அவ்வளோதான். சரியா? ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டி போர்டில் 7 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்திருக்கேன். சரியா? 7. ஓகே, நான் ஏற்கனவே எடுத்த கணிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 648 இருக்குது, 642 இருக்குது. சரி, இப்போ இந்த 648 இருக்குது, 642 இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஏதாச்சும் ஒரு செட்டு நம்ம ஃபைனல் பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுறது? சரி, இப்போ நம்ம நார்மலாக வர்ற பேட்டர்ன் படியே வருவோம். இது காமனாக இந்த 3 நாட்கள் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறேன். 6க்கு 8, 8க்கு 2 பாருங்க, 8286, 8287 அப்படிங்கும்போது 828 இந்த இடத்துல இருக்குது. அதாவது இந்த இடத்துல பர்டிகுலராக உங்கள்கிட்ட சொல்லப்போனால் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. 6க்கு 8, 8க்கு 2, 2க்கு 8 அப்படிங்கும்போது 828க்கு மேலே இந்த இடத்துல 6 இருக்குது. அப்போ 828க்கு கீழேயும் 6 இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அப்படிங்கும்போது இதே பேட்டர்னில் வந்தால் நம்மளுக்கு 6க்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே ஏ போர்டில் 6, இங்கே பி போர்டில் 6, இங்கே சி போர்டில் 6, இங்கே பி போர்டில் 6 அப்படிங்கும்போது இந்த 6 வந்து இப்படி போயிட்டு வரணும். எப்படி சொல்கிறேன்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். அப்படிங்கும்போது ஏ போர்டில் நான் 6ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்படி தான் மாறி மாறி வருது. என்னோடய கெஸ்ஸிங்கில் இவ்வளோ வருஷம் கெஸ்ஸிங் எடுக்கும்போது அதில் அப்படி வருதுன்றதை சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஏ போர்டில் 6 கணக்கு எடுத்தாச்சு. சரி, இந்த இடத்துல எப்படி 828 இருக்கோ இந்த இடத்துல 686ன்னு இருக்குது. 2 இடத்துலையுமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே எப்படி 828 இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் 686 இருக்குது. அப்போ 686 இங்கே மேலே 4 இருக்குது அப்படின்னா இங்கே திருப்பி 4 வருமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருந்தால் நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது. சரிங்களா? 6864, 6864. ஏன்னா 2 போர்ட்லேயுமே பேட்டர்ன் மாறி மாறி இருக்குது, அதனால் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறேன் 6, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, டி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படின்னு கணக்கு ஏற்கனவே வச்சுருக்கேன். ஆனால் டி போர்டு இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம், பி போர்டு மட்டும் வருவோம். ஏன்னா மத்தியானத்துக்கு அப்புறம் தான் அந்த 2 மணிக்கு தான் நம்மளால் அந்த 4Dயை வந்து கெஸ் பண்ணி கம்பைன் பண்ண முடியும், சேர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. சரி, சி போர்டில் என்ன இருக்குது? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு 5, 5க்கு 6, 6க்கு 2, 7562 அப்படின்னா நம்மளுக்கு 1 வரலாங்கிற மாதிரி தோணுது. 76521 எனக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து நான் ஃபைனலாக எடுக்கிறது 641, அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நான் 641 அப்படிங்கிற கணக்கை நான் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஏற்கனவே எடுத்த 648, 642 விட்டுட்டேன்.
ஃபைனல் பண்ணியிருக்கேன். என்ன அப்படி ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்னா 862ங்கிற எண்ணுக்கு 641 பாக்ஸ், அவ்வளோதான். 8க்கு 6, 6க்கு 4, 2க்கு 1, இவ்வளோ தான் விஷயம். சரியா? ஏன் இது மாதிரி அப்படின்னா 2862 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய இடத்துல பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 862 இருக்குங்களா? அப்போ 181ன்னு வருது, இங்கே 559 வருது. இதெல்லாம் எடுத்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 30-40 செட்டில் அந்த அளவுக்குலாம் வாய்ப்பே இல்லை. எடுத்ததை மேட்ச் பண்ணி 8க்கு 6, 6க்கு 4, 2க்கு 1 பாக்ஸ், அவ்வளோதான். சரி, இதுலேருந்து ஏபிஎஸ்சிபிசி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் வீடியோ நம்மள கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். அதனால் இது உங்களுக்கு ஓகேனா ஷார்ட்டாக சொல்லி ஷார்ட்டாக முடிக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். இதுதான் வரும், டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். எப்படி வருது, அது எப்படி நம்ம கெஸ்ஸிங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவ்வளோ விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ 64464114, சரியா? நம்மளுக்கு டி போர்டில் 7 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வச்சுருந்ததுனால 76 67 நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஏபிஎஸ்சிபிசி 64 46 41 14 76 67 அப்படிங்கிறதோட ஏபிஎஸ்சிபிசி கணக்கு முடிஞ்சிச்சு. சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, சப்போஸ் 6 வரலன்னா 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, சப்போஸ் 1 வரலன்னா நம்மளுக்கு பெண்டிங்கில் சி போர்டில் இன்னும் 4 வரல. 4 சி போர்டில் வரல, பி போர்டில் 4 வந்து வரிசையாக வந்துருச்சு, சி போர்டில் 4 வரல. ஸோ ஏ போர்டு 6 அல்லது 7, சி போர்டு 1 அல்லது 4. ஸோ எந்தெந்த நண்பர்களுக்கு நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆணுச்சு அப்படிங்கிற நண்பர்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்கிற அதே சமயத்தில் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை மேலும் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதை மூலிமா சொல்லிக்கிறேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் அதாவது 8க்கும் 4, 2க்கும் 4, 4 அல்லது 1 ஆல் போர்டு முடிஞ்சு. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். கடைசியாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இது மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் 2 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவ்வளோ தூரம் நம்ம வந்து கணிப்புகள் எடுக்கிறோம். ஸோ அதனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இந்த சேனலில் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய ஒரு ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் உங்களுக்குரிய டாஸ்க்கு. ஒரு 4 டாஸ்க்கு தான் நண்பர்களே, சரிங்களா? இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு. வியூவர்ஸ் எல்லாருமே இதை செய்வீங்கிற ஒரு நம்பிக்கையோட திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.